தை பொறந்தா வழி பொறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பொறந்தா வழி பொறக்கும் தங்கமே தங்கம். நேற்று நல்லபடியாக தை பிறந்துருச்சு. எல்லார் வீட்லேயும் நல்லா பொங்கல் வச்சிங்களா? பால்லாம் நல்லா பொங்குச்சா? நம்ம வீட்லேயும் சூப்பராக பொங்கல் வச்சுருந்தோம். கோலம்லாம் போட்டுட்டு இந்த ஹாப்பி பொங்கல், தீபாவளி, நியூ இயர்லாம் எழுதுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே எழுதிடுவேன் எப்போவுமே. அந்த மாதிரி எழுதும்போதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு. வீட்டு வாசலில் மாவில் பொங்கப்பானை கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்துருந்தேன். நம்ம வீட்டில் விறகடுப்பில் தான் பொங்கல் வச்சுருந்தோம். ரெட்டை பானையில் பொங்கல் வைக்கிறது, ஒன்று வெண்பொங்கலும் ஒன்று சக்கரை பொங்கல். அரிசியிலே அந்த பால் எடுத்து களைஞ்சி ஊற்றி பால் பொங்க வச்சு பொங்கல் வைக்கிறது. நல்லா பால் பொங்குச்சு நம்ம வீட்லேயும் வைத்து. பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வச்சு வரைக்கும் இவங்க பக்கத்துலேயே உட்காந்து நல்லா விறகெல்லாம் எரிச்சு விட்டு பொங்கல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க வைக்கிறதுக்கு. பால் பொங்கின உடனே சங்கு ஊற்றணும், ரெட்டை சங்கு. அப்புறம் நானும் இவங்களும் ஊதினோம். ஓரளவுக்கு ஏதோ ஊதின சங்கு, ரொம்ப சத்தமாலாம் ஊத வரல. சரி சாஸ்திரப்புக்கு ஊதிட்டு அப்புறம் எல்லாருமே அரிசியை போட்டிருந்தோம். பசங்களும் போட்டாங்க. நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வைக்கணும். நான் 9 வகையான காய்கறி எடுத்திருந்தேன். இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய்கறிகள் எல்லா காயும் சேருதில்ல, அந்த வாசம், அந்த பரங்கிக்காய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த வாழைக்காய்லாம் நம்ம கட்டமாக நறுக்கி போடணும். அப்படியே அந்த காயெல்லாம் அரிச்சு வச்சு அந்த வெள்ளை பொங்கலோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் வருஷத்தில் அந்த பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம ரொம்ப விருப்பமாக செய்வோம் அந்த சாம்பாரை. நாங்கள் இங்கே பொங்கல்லாம் வச்சிட்ருக்கும்போது ரக்ஷன் அங்கே ஒரே டான்ஸு. அவருக்கு பிடிச்ச பாட்டு வேட்டி சட்டை கட்டின உடனே அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. சூப்பராக ஆடிட்டுருந்தார். வெளியே பொங்கல் வச்சு முடிஞ்சது வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுவத்தி சாம்பிராணி புகை நிறைய போட்டு விட்டுட்டு பள்ளையம் போடுறதுக்கு முரத்தில் பெயிண்டில் கோலம்லாம் போட்டு வச்சுருப்போம் எப்போவும். அதை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு குப்பரை கவுத்து வச்சுட்டு பரங்கி இலை இருந்தால் போடலாம். முதல்லலாம் கிடைக்கும், இப்போ கிடைக்கல. அதனால் வாழை இலையிலே பள்ளையம் போட்டு தேங்காய் உடச்சி வச்சு தீபாராதனை காமிச்சு இந்த தைத்திருநாளை ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக கும்பிட்டுருந்தோம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக மகிழ்ச்சியா. ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல்.